அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் கோபம் வந்தாலும் பாரதியார் கவிதையை தான் அடிக்கடி பாடுறது. அவர் ஒரு கவிதையை காதலுக்காக சொன்னாரா இல்லை எதுக்காக சொன்னார்னு தெரியல. தீர்த்தக்கரையினிலே செண்பகத் தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவினிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டால் அடிக்கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. வார்த்தை தவறிவிட்டால் அடிக்கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார். காதலன் காதலிக்கு வார்த்தை தவறிவிட்டால் மார்பு துடிக்குது. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறான், சொன்ன சொல்ல காப்பாற்றாத மனிதன் தான் இன்னைக்கு நாட்டில் நிறைய இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு பிரசாதம் கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வந்துடுறேங்கிறான், கொண்டு வர மாட்டேங்கிறான். சுவாமி நாளைக்கு நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா, வரமாட்டான். ஒரு 500 அட்வான்ஸ் கொடுங்கம்மா, வாங்கிட்டு போவான், திரும்பியே பார்க்க மாட்டான். இப்படி பார்த்திங்கன்னா மனிதன் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாவம். பாவத்திலே பெரிய பாவம் எதுன்னா, ஒருத்தரை காக்க வைக்கிறது பெரிய பாவங்க. அது தெரிய மாட்டேங்குது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. 12 மணிக்கு வரேன்னா நீ 11 மணிக்கு வந்துடணும். 10 மணிக்கு ஒரு பூஜைன்னா அங்கே நீ வந்து 9 மணிக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பூஜை ஜாமான்லாம் எடுத்து வச்சு 10 மணிக்கு ஆரம்பிக்க முடியும். எல்லாமே மனிதன் வந்து காக்க வைக்கிறது, ஏமாத்துறது, இது வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இதனால் என்னென்னா அவனுடைய வேலை மட்டும் போகல, காத்திருக்கவன் வேலை போகுது. ஒருத்தரை காக்க வைக்கிறதுனால பலவிதமான வேலைகள் கெட்டு போகுது. பல பேர் இதனாலேயே தோல்வி அடைஞ்சிட்றான். இந்த முட்டாள் ஜனங்களாலே என்ன பண்ணுறான், நம்மளை ஏமாத்துன்னு நினைக்கிறவன், காக்க வைக்கன்னு நினைக்கிறவன், ஒருத்தருடைய அறிவை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறவன், இவங்களால் என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முன்னேற்றமும் தனி மனிதனுடைய முன்னேற்றமும் வீணாக போய் நிறைய அறிவாளி எல்லாம் போடான்னு வெறுத்து போய் சும்மா இருக்கான். அதனால் யாரையும் காக்க வைக்காதீங்க. வர்றேன்னா வாங்க, செய்கிறேன்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுதான் வார்த்தைக்கு அழகு, வாழ்க்கைக்கும் அழகு.